பிரியாணி செஞ்சாலும் சரிதான், இந்த இலையை போட்டிங்க அப்படின்னா அந்த வாசமே உங்களுக்கு தூக்கி விட்டுரும் அந்த பிரியாணியை. ஸோ அந்தளவுக்கு சொர்க்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி, சூப்பராக அத்லட்டிக் டேஸ்ட்ல செம்மையாக நீங்கள் பார்க்க போகிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பிரியாணி செய்யறதுக்கு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. குக்கர் ஆன் பண்ணி அதில் வந்து 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கடல்பாசி, அப்புறம் இது நச்சு நுணுக்கி வச்சுருக்காங்க. இந்த 5 ரூபா பாக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த கடையில் வாங்குவோம்ல, அந்த இதான் இது. அந்த கிராம்பு பட்டையை நான் ஏலக்காய் போட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். 5 ஏலக்காய் 5 கிராம்பு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது அப்படியே இந்த எண்ணெயில் போடுங்க. இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 250 கிராம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர், வெங்காயம் வந்து என்ன பிரச்சனை இருக்கு, வெங்காயம் வந்து நல்லா கலர் மாற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கணும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி வதக்குவாங்க. அந்த மாதிரி வதக்குனீங்கன்னா உங்களுக்கு மசாலா வராது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டார்க் ப்ரௌன்ஷாகவும் இருக்கும், லைட்டாக அந்த கலர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னாக்கா உங்களோட வெங்காயம் வந்து கொஞ்சம் மசாலா கொடுக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக சும்மா கொஞ்சமாக உப்பு எடுத்து போட்டுங்க. போட்டு வதக்குங்க அப்படின்னாக்கா வெங்காயம் வதங்குற டைம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு கேஸ் இது பண்ணுறது உங்களுக்கும் கொஞ்சம் கம்மியாகும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதக்கிறது தான் பிரியாணிலே ரொம்ப பொறுமையாக நீங்கள் செய்ய வேண்டியது. பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆகிடும். வெங்காயம் வதக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து வதக்குங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் பொறுமையாக தான் எந்த விஷயத்தையும் பொறுமையாக இருக்கும். அது மாதிரி வெங்காயம் ரொம்ப வதக்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். நீங்கள் வெங்காயத்தை சரியாக வதக்கல அப்படின்னா சாப்பாடு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். எப்படின்னாக்கா ஒரு இப்போ செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஒரு நைட்டு ஒரு மிட் நைட்டில் கூட கெட்டு போயிடும். நீங்கள் இதான் வச்சுருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கெடாமல் நீங்கள் நல்லா இது பண்ணி சாப்பிடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக மாறிட்டு, ஸோ இந்த ப்ரௌனுக்கு மாறினாலே உங்களுக்கு போதும். நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்தா தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்காத கையிலே அரைச்சிருங்க. அது வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறப்ப எப்படின்னா அடுத்த சூட போட்டுங்க. கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா, அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து கம்மியானதுக்கப்புறம் ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா போட்டு வதக்குங்க. பிரியாணியில் நம்ம வதக்கிறத பொறுத்தா நம்மளோட டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. புதினா கொத்தமல்லி சுண்டோடைய ஒரு 3 தக்காளி வந்து நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பிரியாணியில் வெங்காயத்தோட தக்காளியோட கம்மியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரு, ஒரு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் ஸ்பெஷலாக அரைச்சிட்டு பிரியாணி மசாலா இருக்குது. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு நான் இது போடுறேன். அதில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா கிண்டுங்க. இந்த மசாலாக்களோட பச்சை வாசம் போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. மசாலோட வாசனை போனதுக்கப்புறம் தயிர் எடுத்துங்க. தயிரை வந்து இதில் ஊற்றிங்க. நான் 10 ரூபா பாக்கெட் வாங்கிடுவேன். 10 ரூபா பாக்கெட் வாங்கினா எனக்கு 1/2 கிலோ பிரியாணி கரெக்டாக இருக்கும். தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட அரோமா, அந்த சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மாறி இருக்கும். இப்போ இது வாசனையே நமக்கு பிரியாணி ஃப்ளேவரில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கறியை போட ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கி சொல்லலாம். அந்த சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு சிக்கனை நம்ம அந்த மசாலாவோட போட்டுக்கலாம். நமக்கு சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் போடுங்க. அது மாதிரி 1/2 கிலோ ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1/2 கிலோ சிக்கன் போடுங்க. சிக்கன் வந்து இந்த இதில் வந்து வெந்துடக்கூடாது.
இது வந்து சும்மா ஒரு காப்பதம் வர வரைக்கும் இந்த மசாலா லைட்டாக சேர்ற வரைக்கும் இந்த சிக்கனை வந்து இதில் சிக்கனுக்கான உப்பை போட்டுருங்க. நான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். அந்த ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிங்க. இந்த இதால் வந்து நான் வந்து ஒரு இதை அரிசி எடுத்துருக்கேன். அதாவது ஒரு கிண்ணம் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படி குடிங்க. ஸோ இதால் நான் 2 வாட்டி அளந்து ஊற்றுறேன். ஒன்று அவ்வளோதான். பிரியாணிக்கான தண்ணியை சேர்த்தாச்சு. இது என்ன பண்ணுங்க, நல்லா கிண்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு முக்கியமான ஐட்டம் நம்ம இறங்க போகிறோம். அப்புறம் இந்த இலை தான் பிரியாணிக்கான ஒரு சூப்பரான ஸ்மெல்லை கொடுக்குறது. இது என்ன இலைன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் அவங்களும் சொல்லல அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீட்டில் இது என்ன இலை, எங்கேருந்து எடுத்தேன், எப்படி என்னன்னு சொல்கிறேன். இது மேக்ஸிமம் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இலை. ஸோ இந்த இலையை வந்து தண்ணி போட்ட வேத்துக்கு இல்லைனா இப்படி பிச்சு போட்டுருங்க. இதை வந்து நீங்கள் எல்லாம் கலந்துங்க. இந்த மாதிரி பிரியாணி கொதிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. வேகமாக கிண்டினீங்க அப்படின்னாக்கா அரிசி உடையும். அதனால் லைட்டாக அப்படி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு எதுக்கும் ஒரு வாட்டி உப்பு புளி காலெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் மூடியை போட்டு 2 விசில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குக்கரில் மூடியை போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ஒரு 2 விசில் வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம். காத்துருந்து எடுத்தோம்னாக்கா சூப்பரான பிரியாணி ரெடி. குட்டி விசில் இருந்துச்சு ஏஞ்சானா? முடிச்சான். ஆட்டில் போய் தூக்கிட்டோம். இது அடுத்த விசில் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. அப்பண்ணே நம்ம திறந்துக்கலாம். வாய்ப்புக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அடி பிடிக்கல. 10 ரூபா நெய் பாக்கெட் 2 வாங்கி வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுங்க, பிரியாணினால பிரியாணி நம்ம இது கிண்டி நம்ம வந்து ஒரு பிளேட்டை போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ரைட்டாகவும் 65 சைடிஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். சொர்க்கம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. தேங்க்யூ.